ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே திருத்தெற்றியம்பலம் என்று சொல்லக்கூடிய திவதேசத்தை இன்று நாம் காணப்போகிறோம். தெற்றி என்று சொல்லும் பொழுதே பெருமாளுடைய தெற்றுப்பல்லை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தெற்றுப்பல்லால் என்ன அதிசயத்தை செய்தார்? உடனடியாக நமக்கு ஞாபகம் வருவது வராக அவதாரம். ஸ்வேத வராகன், யஜ்ஞ வராகன், ஞான வராகன், பூவராகன், லக்ஷ்மி வராகன் என்று பல்வேறு திருநாமங்களை கொண்டிருக்கக்கூடிய வராக பெருமாள் ஹிரண்யாட்சனை அழிப்பதற்காக, பூமிப்பந்தை மீட்பதற்காக பிரம்மாவுடைய நாசியிலிருந்து புறப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட வராகமூர்த்தியினுடைய வடிவத்தை வராக புராணம் எப்படி சொல்லுகிறது என்று பார்த்தால், அந்த பெருமாள் வையம் வளர்ந்தவனைப் போல் வானலாக நின்ற பொழுது அவனுடைய திருவடியில் இருந்த ஒரு விரலுக்கு ஈடாக மலைகள் கூட இல்லை. மிக பெரும் மலைகள் கூட அவனுடைய கால் நகத்திற்கு சமமாக இல்லை. அத்துணை சிறிவியாக காட்சி தந்தது என்றால் அந்த விராட் புருஷனான வராக பெருமாளுடைய மேன்மையை சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். மேலும் சரமஸ்லோகத்திலே வராக சரமஸ்லோகம் முக்கியமானதாகும். பூமி பிராட்டியாரை இரண்யாட்சகன் பாதாள உலகத்திற்கு கொண்டு சென்று விட அவனை மீட்பதற்காக வராக பெருமாள் அவதாரம் எடுத்து பூமிக்குள், அதாவது பாதாளத்திற்கு சென்று பூமியை மீட்பதற்காக வந்த பொழுது ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் அவரை பிரிய மனமில்லாமல் நாங்களும் உங்களோடு வந்து விடுகிறோம் என்று பிரார்த்தனை செய்த பொழுது, நீங்கள் பூ உலகம் செல்லுங்கள், அங்கு சென்று யாம் கூறக்கூடிய தலத்திலே காத்திருங்கள், அங்கு சிவபெருமானும் இருக்கிறார், அங்கே நான் உங்களுக்கு கலியுகம் முடியும் வரை காட்சி தருவேன் என்று சொல்லிவிட உடனடியாக மகாலட்சுமியும் ஆதிசேடனும் இந்த தலத்திற்கு, தெற்றியம்பலம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திற்கு வந்துவிட உடனே வராக பெருமாளும் பாதாள உலகம் சென்றான். ஹிரண்யாட்சனை தேடினான். அங்கே ஹிரண்யாட்சன் மிக ஆங்காரமாக புறப்பட்டு திருமாலிடத்திலே மோதினான். அந்த யுத்தத்தில் வராகமூர்த்தி தன் தெற்றுப்பல்லால் அந்த ஹிரண்யாட்சனை குத்தி கிழித்து பூமி பந்தை தாங்கினான். இன்றும் வராகமூர்த்தியின் வடிவத்தை பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வராகமூர்த்திக்கு தெற்றுப்பல் இப்படி இருக்கும் என்றால் அந்த தெற்றுப்பல்லால் தான் பூமியை காப்பாற்றினான். மற்றொரு பல்லால் ஹிரண்யாட்சனை முடித்தார். எனவேதான் அந்த தெற்றுப்பல்லோடு கோபமாக வந்த வராகமூர்த்தி இந்த திருத்தலத்திற்கு வந்து 4 கரங்களோடு களைப்பால் சயனித்துக் கொண்டான். 4 கரங்களோடு ரங்கநாதனை போன்று இந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டதால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு நிகராக இந்த பெருமாள் பேசப்படுகிறார். மகாலட்சுமியும் ஆதிசேடனும் சிவபுரானும் அந்த அற்புதமான காட்சியை கண்டு வணங்கி அந்த திருத்தலத்திலே எம்பெருமான் எங்களுக்கு சேவை சாதித்ததைப் போலே வந்து சேவிக்கக்கூடிய அனைவருக்கும் சேவை தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு இசைந்த பகவான் இன்றும் சதுர்புஜங்களோடு வீட்டிருந்த பெருமாளாக இல்லாமல் கிடந்தவாறு, அதாவது சயனித்த திருக்கோலத்திலே எழுந்தருளினான். முதலில் காட்சி தந்த பொழுது வீட்டிருந்த திருக்கோலத்திலே வந்தான். அவனை கண்டு தாயாரும் ஆதிசேடனும் சிவபுரானும் மங்களாசாசனம் செய்ய ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பெருமாள் சயன திருக்கோலத்திலே தன்னை எழுந்தருளச் செய்து கொண்டான். 11 பெருமாள் திருநாங்கூரிலே எழுந்தருளும் பொழுது இந்த பெருமாளைத்தான் ரங்கனுக்கு நிகர் ரங்கநாதனாகவே பேசுகிறார்கள். அதி அற்புதமான ஒரு திருத்தலம் தெற்றியம்பலம். திருத்தெற்றியம்பலம் திருமங்கையாழ்வாருடைய பாசனத்தால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. சீர்காழிக்கு அருகாமையிலே உள்ளது. இந்த பெருமாளை சேவித்தால் என்ன பொருள், என்ன பயன்? தெற்றுப்பல்லால் இந்த பூமியை தாங்கிய பகவானுக்கு பற்களில் பிரச்சனை இருப்பவர்கள், பல்லிலே சொத்தை விழுந்தவர்கள், பற்களால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள், பல்லிலே பாதிப்பு ஏற்பட்டால் அது மூளையை கூட தாக்கும் என்பார். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், வலியிலே பல்வலி வந்துவிட்டால் அவர் தூங்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, அமரவும் முடியாது.
அப்படிப்பட்ட கடுமையான ஒரு வலி ஏற்பட்டுவிடும். எனவே அந்த பற்களிலே பாதிப்பு இருப்பவர்கள் கூட, பல் மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் கூட இந்த தெற்றியம்பலம் திருத்தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவார்கள் என்று அகத்திய பெருமானுடைய ஜீவநாடி சொல்லுகிறது. ஜீவநாடியிலே திருத்தெற்றியம்பல பெருமானை பற்றி அதி அற்புதமாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே அகத்திய பெருமானும் ஜீவநாடியில் திருத்தெற்றியம்பல பெருமானை சேவித்தால் நமக்கு வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகள், வராக பெருமாள் கிரண்யாட்சனை முடித்து எப்படி பூமியை காப்பாற்றினாரோ அதுபோல பூவராகனாக, லட்சுமி வராகனாக அந்த ஸ்வேத வராகன், ஞான வராகன், யஜ்ஞ வராகன் நம்மையும் காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். எனவேதான் சீர்காழி அருகாமையிலே இந்த பெருமாளும் காட்சி தருகிறார், நம் வாழ்வை சீராக்குவதற்காக. எனவேதான் திருத்தெற்றியம்பல பெருமாளை அன்று ஆதிசேடன், மகாலட்சுமியும் சிவபிரானும் எப்படி போற்றி துதித்தார்களோ நாமும் அவ்வகையிலே சென்று அந்த திருத்தலத்திலே வீழ்ந்து சரணாகதி செய்து பெருமாளை போற்றி துதித்தால் அற்புதமான வாழ்வு நிச்சயம். 2000 வருடம் பழமையான திருத்தலம். பொதுவாக பழமையான திருத்தலத்திலே அதீத சக்திகள் மேலோங்கி இருக்கும் என்பார்கள். மேலும் 2 மூர்த்தியாக சேவை தருகிறார். எப்படி? வராக மூர்த்தியாக வந்து கிரண்யாட்சனை வீழ்த்தினான், அது ஒரு அவதாரம். சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் ரங்கநாதன். எனவே வராகமூர்த்தியையும் ரங்கநாதனையும் நாம் சேவித்த புண்ணியத்தை இந்த தலத்து பெருமாளே நமக்கு தருகிறார். எனவே இந்த தலத்து பெருமாளை வந்து வழிபட்டால் வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டப்படும். வாழ்க்கையிலே எப்படி செல்வது என்று புரியாமல் தவிப்பவர்களுக்கெல்லாம் பதிலாக அமைகிறான் இந்த தலத்து எம்பெருமான். எனவே வாழ்வில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், எப்படியேனும் ஏதேனும் வாழ்விலே அதிர்ஷ்டம் வந்தால் போதுமே, நம் வாழ்வே மேம்பாடு அடைந்துவிடுமே என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பெற வேண்டும் என்றால் திரு தெற்றியம்பல பெருமாளை சேவித்தால் அவர்களுக்கு வாழ்வே அதிர்ஷ்டமானதாக மாறிவிடும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி திரு தெற்றியம்பலத்து பெருமாளை அவர் திருவடியை பிடித்துக் கொண்டு யாசிப்போம். அதனால் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறுவோம் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்வோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.